ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட வெர்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு பிரெண்டன் ஏ அப்படின்றவர் தான் டெவலப் பண்ணார். எப்போ அப்படின்னா 1995. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இசிஎம்ஏ ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வருது. இசிஎம்ஏ அப்படின்னா என்னென்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த இசிஎம்ஏ. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வருது. எப்போ அப்படின்னா 1997. ஸோ டெவலப் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இசிஎம்ஏ ஸ்டாண்டர்டுக்கு கீழே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வருது. இந்த இசிஎம்ஏ அப்படின்றது எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட அஃபிஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசிஎம்ஏ ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட நேம் என்ன அப்படின்னா இசிஎம்ஏ 1. ஓகேவா, இசிஎம்ஏ ஸ்கிரிப்ட் 1 அப்படின்றது தான். ஸோ அது வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா ES1 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ES1 எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னா 1997. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசிஎம்ஏ ஸ்டாண்டர்டுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளோட லாங்குவேஜ் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இயர்ஸ் ஆணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் எப்போ அப்படின்னா 1997. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ES1. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பேசிக்கான கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். வேரியபிள்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்துட்டு நிறைய லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருப்போம் ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியலில். ஸோ அதெல்லாம் தான். ஓகேவா, ஸோ பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சுட்டு 1997 இந்த ES1 ரிலீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1998 அடுத்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து ES2. ஓகே, இதில் வந்து சின்ன சின்ன எடிட்டோரியல் சேஞ்சஸ் தான். ஓகேவா, அந்த பேசிக்லேயே வந்துட்டு என்னென்ன மாதிரியான சிலதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிருக்காது. ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பொறுத்து சேஞ்சஸ்லாம் பண்ணி ES2வை 1998 ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ES3. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1999. இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்றதை நம்ம வந்து டியூட்டோரியலில் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை கேட்ச். ஓகே, நம்ம இன்னும் ட்ரை கேட்ச் பார்க்கல, அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், டூ வைல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, டூ வைல்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ES3 இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நம்ம பார்க்காத ஒரு டாபிக் என்னென்னா இந்த ட்ரை கேட்ச். ஓகே, ஸோ ES3 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ட்ரை கேட்ச், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டூ வைல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ES4ன்னு ஒன்று டெவலப் பண்ணாங்க. பட் ஒரு சில காரணங்களால் அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ரிலீஸே பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் ES5. ஓகே, அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2009. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப். 2009 தான் வந்து ES5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் ஜாவாஸ்கிரிப்டில் நடக்கக்கூடிய மேஜர் ரிவிஷன்
ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. ஓகேவா? ஸோ மேஜர் ரிவிஷன் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி மொத ரிலீஸ் பண்ணது ES5 தான். ஓகே. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் அந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்கேன். யூஸ் ஸ்ட்ரிட், ஸ்ட்ரிங்கில் நம்பர் ஆக்சஸ், மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ், ஸ்ட்ரிங்கில் ட்ரிம் ஃபங்க்ஷன், அரேயில் வந்து இஸ் அரே, ஃபார் ஈச், மேப், ஃபில்டர், ரெடியூஸ் ரைட், எவ்ரி, சம், இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், இந்த மாதிரியான சில அரே ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசனில் வந்துட்டு பார்ஸ் அப்புறம் ஸ்ட்ரிங்கிஃபை இந்த 2 ஃபங்க்ஷனை ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேட் ப்ராப்பர்ட்டிஸில் நவ் ஃபங்க்ஷன், டு ISO ஸ்ட்ரிங், டு ஜேசன், இந்த மாதிரியான மெத்தட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், ரிசர்வ்டு வேர்ட்ஸை வந்து ப்ராப்பர்ட்டி நேம்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டிஃபைன் ஒரு ப்ராப்பர்ட்டி மெத்தடை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் பைண்டுன்ற ஃபங்க்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனலி ட்ரைலிங் கமாஸ். ஸோ இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நிறையாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அரேயை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் ஏதாவது விடுபட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணாங்கன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ES5 வந்துட்டு 2009 ரிலீஸ் ஆனது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் சேஞ்சஸ். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு மேஜர் சேஞ்சஸ் நடந்தது எப்போ அப்படின்னா 2009 ES5ன்ற வெர்ஷனில். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ES6. இது எப்போ ரிலீஸ் ஆனது அப்படின்னா 2015. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 2009க்கு அப்புறம் எந்த ஒரு வெர்ஷன்ஸுமே ரிலீஸ் பண்ணல. இடையில வந்து 5.1ன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து இந்த எரர் கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ 2015 தான் மேஜர் செகண்ட் ரிவிஷன் நடந்தது. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெட், கான்ஸ்ட், அப்புறம் வந்து அரே ஃபங்க்ஷன், 3 டாட் வச்ச ஆப்ரேட்டர், ஃபார் ஆஃப், மேப் ஆப்ஜெக்ட், செட் ஆப்ஜெக்ட், கிளாஸஸ், ப்ராமிசஸ், சிம்பிள், டிஃபால்ட் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ், ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட், ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித், அப்புறம் அரேயில் வந்து ஃப்ரம், கீஸ், ஃபைண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் நிறையா மேத் மெத்தட்ஸ், அப்புறம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா குளோபல் மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட் என்ட்ரிஸ், ஃபைனலி JS மாடியூல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி 2015 ES6 அப்படின்ற வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வெர்ஷனுக்குமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இயரை வந்து நேமோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ES1, ES2, ES3, ES5 and ES6. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இயரோடவே வரும். ஸோ ES 2016 அப்படின்றது தான் அதோட நேம். ஸோ இந்த வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா JS எக்ஸ்பொனன்ஷியேஷனில் அசைன்மெண்ட், அப்புறம் அரேயில் வந்து இன்க்ளூட்ஸ்ன்ற மெத்தட், அப்புறம் பிளாக் ஸ்கோப், வேரியபிள்கான பிளாக் ஸ்கோப் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஃபைனலி அசின்க்ரனைஸ் அண்ட் அவாய்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு 2016 தான் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே. அடுத்தது 2017 நெக்ஸ்ட் இயர்லேயே வந்துட்டு அடுத்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. அதோட நேம் ES 2017. ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பேடிங், ஆப்ஜெக்ட் என்ட்ரிஸ், வேல்யூஸ், அப்புறம் அசின்க்ரனைஸ் அண்ட் அவாய்ட். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதுக்கு மொதல் வெர்ஷனில் ஒரு சில கான்செப்ட் இந்த அசின்க்ரனைஸ் அண்ட் அவாய்ட்டை பேசிக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணி அடுத்த வெர்ஷனோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரே டாபிக் அடுத்தடுத்த வெர்ஷனில் வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மொதல் வெர்ஷனில் வந்து அது
பேசிக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வெர்ஷனில் அதில் ஏதாவது சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் கமாஸ். ஃபங்க்ஷனில் ட்ரைலிங் கமாஸ், அப்புறம் ஆப்ஜெக்டில் வந்து கெட் ஒன் ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்டார்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ நான் வந்து ஒரு சில கான்செப்டை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் பண்ணாத கான்செப்ட், அதான் நம்மளோட வீடியோவில் இல்லாத கான்செப்ட்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2018 ES 2018 அப்படின்ற வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அசின்க்ரனஸ் ஐட்ரேஷன், ப்ராமிஸ் ஃபைனலி, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஒரு சில ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபீச்சர்ஸ், புதுசாக ஒரு சில ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ்ட் ப்ளஸ் ஷேர்டு மெமரி அப்படின்ற கான்செப்ட், அப்புறம் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ், அப்புறம் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே 2018 ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 ES 2019 அப்படின்ற வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரிம் ஸ்டார்ட் அண்ட் ட்ரிம் எண்ட் அப்படின்ற 2 மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் வந்து ஃப்ரம் என்ட்ரி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல் கேட்ச் பைண்டிங், அரேயை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் மேப், இந்த 2 மெத்தடை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரேயில் வந்து சார்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை ரிவைஸ்டு பண்ணி இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேசனில் ஸ்ட்ரிங்கிஃபைன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணி 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டர் சிம்பிள்ஸ் அலோட் இன் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த மெத்தடை வந்து ரிவைஸ் பண்ணி இந்த 2019 ஃபீச்சரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது 2020 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ES 2020 அப்படின்ற வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பிக் இன்ட், ஸ்ட்ரிங்கில் வந்து மேட்ச் ஆல் அப்படின்ற மெத்தட், அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சில ஆப்ரேட்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லிஸ் கோலசிங் ஆப்ரேட்டர், ஆப்ஷனல் செயினிங் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நல்லிஸ் கோலசிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா, ஸோ அதில் வந்து ஆல் செட்டில்டு அப்படின்ற மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி டைனமிக் இம்போர்ட். இதில் வந்து என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோமோ அதுக்கான லிங்க்ஸ் நான் வந்துட்டு இந்த வீடியோட இதில் கொடுக்குறேன். இன்கேஸ் நம்ம பார்க்காத டாபிக்ஸ் நிறையாவே இருக்கும், அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரும். அப்புறம் 2021 அடுத்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து ES 2021. இதில் வந்து ப்ராமிஸில் எனி அப்படின்ற மெத்தடுக்கு டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரிங்கில் வந்து ரீப்ளேஸ் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நியூமரிக் செப்பரேட்டர்ஸ். ஸோ இதுதான் 2021 அவங்க ஆட் பண்ண ஃபீச்சர்ஸ். அடுத்து 2022 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட வெர்ஷன் நேம் வந்து ES 2022. ஸோ இதில் வந்து அரேயை பொறுத்த வரைக்கும் அட் அப்படின்ற ஒரு மெத்தட், ஸ்ட்ரிங்கில் வந்து அட்ன்ற மெத்தட், அப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்து /d அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபையரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஹேஸ் ஓன் அப்படின்ற மெத்தட், எரரில் வந்து காஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அவாய்ட் இம்போர்ட்னு ஒன்று, அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபீல்ட் டெக்ளரேஷன்ஸ், ப்ரைவேட் மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2023 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அதோட நேம் வந்து ES 2023 அந்த வெர்ஷனோட நேம். இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டை ரிலீஸ் பண்ணாங்க. அரேயில் தான் நிறைய மேஜர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அரேயை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ், டூ ரிவர்ஸ்ட், டூ ஷார்ட்டட், டூ ஸ்ப்ளைஸ்ட் வித். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் ஷிபாங் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர்,
ஓகே, ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் போட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்கும். அதோட நேம் வந்து ஷிபாங். ஸோ இதெல்லாம் தான் இன்ன வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்டில் அப்டேட்டட் ஆன ஃபீச்சர்ஸ். ஸோ மேபி 2024ல் புது வெர்ஷன் ரிலீஸ் ஆகலாம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரான்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்க எல்லா ஃபீச்சர்ஸ்லையுமே ஓரளவுக்கு நான் வந்து வீடியோஸில் கொடுத்துருப்பேன். பட் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இன்னும் வீடியோவில் போஸ்ட் பண்ணல. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் டேஸில் உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் நேம் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸில் ஆட் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் இப்போ ஒவ்வொரு ஃபீச்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அந்த எல்லா வீடியோஸையும் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.